வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு காட்டன் சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி இந்த மாடலை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சாரீ பார்க்கலாம். இப்போ இந்த சாரீ நான் ஏற்கனவே என்னோட இன்னொரு சேனலான ரத்னா ஸ்டிச்சிங் கிளாஸில் நான் இதுக்கு வேறு ஒரு மாடல் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த சாரியிலிருந்தே இந்த கிளாத்தை நம்ம ப்ளவுஸுக்குள்ள பகுதியை கட் பண்ணி நம்ம எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ லீனாக இருக்கிறவங்க அப்படின்னா இந்த சாரியிலேருந்து கட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பார்டர் கலர்லேயே வேறு கிளாத் எடுத்து நீங்கள் ப்ளவுஸுக்காக கட் பண்ணலாம். இப்போ இதுதான் அந்த ப்ளவுஸுக்குள்ள பகுதி. இப்போ அதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த கிராஸில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டில் லைன் நேராக அந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சாரீ விளிம்பு அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதில் பேக் சைடு அளவு மேல் பக்க கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆம்கோல் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் வெட்டுப்பாகம் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இப்போ நெக்கோட அளவு 2.5 இன்ச்சு, ஷோல்டரோட அளவு 5.5 இன்ச்சுக்கும் வெட்டுப்பாகம் 3 இன்ச்சுக்கும் அடையாளப்படுத்தியிருக்கிறேன். நெக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணுங்கள். 9.5 இன்ச்சு அளவுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். மேலே என்ன அளவு இருக்கோ அதே அளவை இந்த பகுதியிலையும் அடையாளப்படுத்திடுங்க. இதில் 2.5 இன்ச்சுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். அதே 2.5 இன்ச்சை இந்த இடுப்பு பகுதியிலையும் நம்ம அடையாளப்படுத்தலாம். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லைன் நம்ம போட்டுடலாம். இப்போ இதில் நான் இடுப்பு மடிப்பு பாகத்துக்கு எக்ஸ்ட்ரா நம்ம லைனிங் கிளாத்து ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கிற மாதிரி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த நெக்குக்குள்ள அளவு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே இருக்கிற இந்த சின்ன பீஸ் உங்களுக்கு அளவுக்காக தேவைப்படும். சதுரமான பேப்பர் கேன்வாஸு ப்ளவுஸோட உயரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை நம்ம 2ஆக மடித்து வைக்கலாம். இப்போ 2ஆக மடிச்சுட்டு அதை அப்படியே நம்ம 2ஆக மடிக்கிறோம். இப்போ சென்டர் பகுதியில் அடையாளப்படுத்தி விடுறேன். இப்போ அடையாளப்படுத்தின பகுதி 2.5 இன்ச்சுக்கு மேலே நான் அடையாளப்படுத்துகிறேன். மடிப்பு பாகத்துலேருந்து 2.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அந்த லைன்லேருந்து ஒரு சைடு 1.5 இன்ச்சு, இன்னொரு சைடு 1.5 இன்ச்சு, அப்போ 3 இன்ச் அளவுக்கு இதில் ஒரு அரை வட்டமாக நம்ம வரைஞ்சி விடலாம். மேலே 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இந்த ஒரு டேப் அளவுக்கு இதில் நான் வச்சுட்டு அப்படியே நான் பண்ணுறேன். இதிலேருந்து அப்படியே நம்ம மேலே ஒரு லைன் போட்டு விட்டுறலாம். இடுப்பு பாகத்துலேயும் 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இதையும் கிராஸில் நம்ம ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது 2 பகுதிக்கும் சேர்ந்த மாதிரி அப்படியே நம்ம மடித்து வச்சு கட் பண்ணியிருக்கிறோம். அப்படியே நம்ம 2ஆக கட் பண்ணிடலாம். இது பிங்க் கலர் கிளாத்தில் வச்சு நம்ம அயன் பண்ணலாம். இப்போ இந்த சாரியில் உள்ள டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி 1/4 மீட்டர் பிங்க் கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதில் அந்த ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய பகுதியில் 1/4 இன்ச்சு கிளாத் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் மேல் பக்க கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம தனித்தனியாக சுற்றி ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். 2 பகுதிக்குள்ள பீஸையும் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஜாயிண்ட் ஆக்கி வச்சிடலாம். இப்போ 2மே நான் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இந்த பீஸுக்கு அதே அளவுக்கு தகுந்த மாதிரி லைனிங் கிளாத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மேல் பக்க கிளாத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பேப்பர் கேன்வாஸுக்கு மேலே அதுக்கு எட்ஜில் ஒரு தையல் நம்ம போட்டு விட்டுறலாம். ரெண்டு சைட்லேயும் இப்போ கேன்வாஸில் நான் தைச்சி விட்டுருக்கிறேன். அது அப்படியே நம்ம லைனிங் கிளாத்துக்கு மேலே வச்சு இப்போ நமக்கு பேப்பர் கேன்வாஸில் தையல் படாத அளவுக்கு வெளிப்பக்கமாக தைச்சி விடுறேன். ஒரு சைடு மட்டும் தைச்சிருக்கிறேன். கொஞ்சமாக கிளாத்தை விட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த கார்னரில் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த சைடில் லைட்டாக இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க.
கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதில் ஒரு லைன் தெரியுது பாருங்கள், அந்த சைடில் பேப்பர் கேன்வாஸ் அளவு இருக்குது. அதே லைனில் இன்னொரு தையல் நம்ம போட்டுடலாம். இதில் கரெக்டாக நமக்கு தைக்கிற அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். 2 பகுதிக்கும் இந்த மாதிரி நான் தச்சு வச்சாச்சு. இப்போ இது கிராஸ் பீஸ் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இப்போ கிராஸ் பீஸை நம்ம ஒன் சைடாக மடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சமாக வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி அடிப்பக்கத்தில் வச்சு லைனிங் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி பிங்க் கலர் பீஸ் வச்சுருக்கிறேன். இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த கிராஸ் பீஸை திருப்பி விட்டுருங்க. மடித்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அந்த பிங்க் கலர் பீஸுக்கு நம்ம மடித்து தைச்சிருக்கும் போது எட்ஜில் தைச்சி விட்டாலும் ஒன்றும் ஆகாது. அந்த பீஸில் நான் எட்ஜில் தைக்கிறேன். கீழே இருக்கிற கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி விட்டு அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் அப்படியே கிராஸ் பீஸை திருப்பி விட்டுருங்க. இந்த பகுதியில் இந்த சைடில் கொஞ்சம் மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். பாதி அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம அதை அப்படியே நம்ம திருப்பி இதில் பைப்பிங் பண்ணலாம். இப்போ தையல் பைப்பிங்கில் படாத அளவுக்கு வெளிப்பக்கமாக தைச்சி விடுங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கும்போது உங்களுக்கு அடிப்பக்கமாக நல்லா திரும்பி கொடுக்கும். இந்த சைடு வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுருங்க. இப்போ இந்த சைடில் நம்ம பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடிப்பக்கம் பாருங்கள், நம்ம கட் பண்ணி விட்டுருக்கும்போது தான் அது உங்களுக்கு இந்த பகுதிக்கு திரும்பி கொடுக்கு. இப்போ உள்பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த கிராஸ் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 பகுதிக்குமே நான் தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம லைனிங் கிளாத் பக்கமாக வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். லைனிங் கிளாத் பக்கமாக வச்சு ஜாயிண்ட் ஆக்கி அப்படியே நம்ம மேல் பக்கம் திருப்பி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு நல்லா கை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு எட்ஜில் ஒரு தையல் தச்சு விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கமும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். ஜாயிண்ட் ஆக்கும்போது பைப்பிங்கில் படாத அளவுக்கு ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. இப்போ இதில் கழுத்து பகுதியில் பைப்பிங் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் ஒன் சைடாக நம்ம மடித்து தைக்கலாம். மடித்து தைச்சதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம திருப்பி வச்சுட்டு லைனிங் கிளாத்தை மேலே தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். கிராஸ் பீஸ் வெளிப்பக்கம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ தையல் எட்ஜில் தைச்சி விட்டுருக்கிறேன். இது அப்படியே நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா பைப்பிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் வந்து நம்ம எட்ஜில் தான் தைச்சி விட்டுருக்குறோம். இப்போ தையல் பைப்பிங்கில் படாத அளவுக்கு வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. இதே மாதிரி 2 பக்கத்துக்குமே நான் தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம சென்டரில் கட் பண்ணி எடுத்த அந்த பீஸ் இப்போ இந்த அளவில் இருந்து நம்ம சைடில் தைச்சிருக்கிறோம். அந்த சைடில் உள்ள பகுதிக்கு தைக்கும் போது ஒரு 1/4 இன்ச் அளவு அந்த கிளாத் வந்து தையலுக்காக உங்களுக்கு உள்பக்கம் போயிருக்கு. இப்போ இந்த பீஸு இந்த அளவில் இருந்து சைடில் 1 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். சைடு ஜாயிண்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே அளவுக்கு லைனிங் கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கழுத்து பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் அப்படியே நம்ம திருப்பி எடுத்து அடிப்பக்கமாக விட்டுடலாம். இப்போ 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கி வைக்கலாம். இப்போ இதில் டிசைன் பண்ணுறதுக்கு 8.5 இன்ச் அளவு உயரத்துக்கு இப்போது சென்டர் பகுதியில் உள்ள பீஸோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் லைனிங் கிளாத்தும் பிங்க் கலர் மேல் பக்க கிளாத்தும் இருக்குது. இப்போ இது மேல் பக்கமும் அதே சமயம் அந்த இடுப்பு பகுதியிலையும் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். இது அப்படியே நம்ம திருப்பி எடுத்துடலாம்.
திருப்பி எடுக்கும்போது 2 சைடும் உங்களுக்கு நல்லா கவர் ஆகியிருக்கும். திருப்பி எடுத்ததுக்கப்புறம் சைடில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். இப்போ 2 சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அதை அப்படியே நம்ம 2ஆக மடிக்கலாம். இப்போ சென்டர் பகுதியில் அடையாளப்படுத்தி விடுறேன். இந்த அடையாளம் தெரியுது. அந்த பகுதியில் ஒரு தையல் நம்ம தைச்சி விட்டுறலாம். இப்போ இதில் சென்டர் பகுதியில் மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவு கிளாத் உள்ளே போகிற மாதிரி ஃப்ளீட் வச்சு விட்றேன். இப்போ இது தச்சு முடிச்சாச்சு. இதில் ப்ளூ கலரில் நேர் பீஸ் 2ஆக மடித்து நம்ம தச்சு வைக்கலாம். இப்போது இந்த பீஸுக்கும் நம்ம இந்த சென்டர் பகுதியில் அடையாளப்படுத்தி விடலாம். அதில் ஒரு லைன் போட்டு விட்டுட்டு நம்ம இந்த பீஸ் எடுத்து அதில் வைக்கலாம். கரெக்டாக 2 சென்டர் பகுதியும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே இது தச்சுருக்குறோம். இதை அப்படியே மடித்து அதோட எட்ஜு அடிப்பக்கம் போகிற மாதிரி அப்படியே வச்சிடலாம். இந்த சைடில் உள்ளதையும் அப்படியே அடிப்பக்கமாக விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு சைடில் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். அப்படியே அந்த பீஸில் இன்னொரு சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். இப்போ சென்டர் பகுதியில் 2 தையல் போட்டு நம்ம அதை ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருக்குறோம். நல்லா விரித்து விட்டுட்டு சைடில் உள்ள அளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. கீழே உங்களுக்கு இடுப்பு பகுதியில் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவு கிளாத்து ப்ளூ கலர் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். அதே மாதிரி 2 சைட்லேயும் மாதிரி தைச்சி விட்டுறலாம். சைடில் உள்ள அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி வச்சு தைச்சி விட்டுருங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் இந்த பீஸை வச்சு நம்ம அடையாளப்படுத்தலாம். இப்போ இதில் இருந்தும் உங்களுக்கு 1/4 இன்ச் அளவு அதிகம் வேணும். ஏன்னா சைடில் உள்ள பீஸ் நம்ம தைச்சிருக்கிறோம். அதில் 1/4 இன்ச்சு கிளாத்து உள்ளே போயிருக்கு. நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு வெளிப்பக்கமாக இந்த பீஸை வச்சு ஜாயிண்ட் ஆக்கும்போது தான் அந்த கழுத்தோட அளவு உங்களுக்கு சரியாக வரும். கீழே இடுப்பு பகுதியிலேருந்தே கரெக்டாக வச்சுருங்க. அப்போ அந்த அளவு சரியாக வரும். ஜாயிண்ட் ஆக்கும்போது பைப்பிங்கில் படாத அளவுக்கு ஜாயிண்ட் ஆக்கி விடுங்க. இப்போ ஒரு பக்கம் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இதில் இந்த பைப்பிங் பீஸ் அடிப்பக்கமாக கொஞ்சம் இருக்குது. நம்ம இதில் ஒரு ஃபுட்டோட அளவுக்கு இன்னொரு தையல் போட்டோம் அப்படின்னா அடிப்பக்கமாக இருக்கிற கிளாத்து உங்களுக்கு ப்ளவுஸோட நல்லா ஜாயிண்ட் ஆகியிருக்கும். இப்போ இதில் இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங்கில் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருக்கிறேன். இந்த சைடில் நான் மிஷினில் தச்சு விடாமல் விட்டுருக்கிறேன். நம்ம இதில் ஹெம்மிங் பண்ணி விடணும். ஏன்னா இதில் பிங்க் கலர் வருது, அப்புறம் ப்ளூ கலர், சென்டரில் இந்த டிசைன் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் எல்லாருமே தைக்கிற மாதிரி இந்த மாடலை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இது எல்லா பிகினர்ஸ்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.